ஏசையா உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான், என் தாயின் கருவிலே உருவாகும் வல்லமே, பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீதானையா, என் தாயின் கருவிலே உருவாகும் வல்லமே, பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீதானையா, பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீதானையா, பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீதானையா, உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியாளை சாட்சி நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியிலே மகிமைப்படுவாராக. அடியாளுடைய மகளுக்கு இந்த நாளிலே பிறந்த நாள். கர்த்தர் இந்த பிறந்த நாளை காண செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் திருமணம் ஆகும்போது ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். ஏன்னா நிறைய ஊழியக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதபடிக்கு இருக்கு. ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்காக நான் வைராக்கியத்தோடு வந்து இருக்கிறேன். கர்த்தாவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு முதல் திருமணமான அன்னைக்கே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இப்படி ஒரு காரியங்களே சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏன்னா நிறைய ஊழியக்காரர் குழந்தை இல்லை, மகிமையான ஊழியங்களை செய்து கூட குழந்தை இல்லாதனால எத்தனையோ பேர் வெட்கப்பட்டு போயிருக்கிறாங்க. நான் என்னுடைய வாழ்நாட்களை நான் பார்த்ததுண்டு. அந்த ஆண்டுடைய சமூகத்துல கேட்டேன். ஆண்டவர் மறுமாதமே பாப்பா வயிற்றுல தரிக்கும்படியாக செய்தார். ஆனாலும் அவளுடைய வயிற்றுல தரித்து கண்டுபிடிக்க கூட எல்லாம் அவள் வளர்ந்தது எல்லாமே கர்த்தர் கொடுத்ததான காணிக்கை பணம் தான். ஆண்டவர் அப்படியாக வயிற்றுக்கு குழந்தைய டெஸ்ட் பண்றது கூட என்னால் மறக்க முடியாது. பூனேல இருந்து ஒரு ஆண்டி அவங்க வந்து இந்த பணம் அனுப்பி கொடுத்தாங்க. 2000 எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. பூனேல இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி பிள்ளைய குழந்தை வயிற்று நின்றுருக்கா என்னன்னு தெரியல ஆண்டி, நாங்கள் ஜோம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்க டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ அந்த கருவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை சோதிக்க அந்த நேரத்துல இருந்து இந்நாள் வரைக்கும் தேவன் எல்லா தேவைகளையும் பாப்பாக்கு மகிமையை சந்தித்தார். மருத்துவமனைக்கு போய் நான் நிற்கவே மாட்டேன். ஆண்டவர் அவ்வளோ பலத்தை கொடுத்தார். அவளுக்கு இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு முடியலன்னு போய் படுத்ததே கிடையாது. கர்த்தர் தம்முடைய பலத்தினால இடைகட்டினார். ஒவ்வொரு பிசாசின் பிடியில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் பொழுதுலாம் குடும்பத்துல எத்தனையோ போராட்டங்கள் வரும். ஆனா குழந்தைக்கு ஆண்டவர் மகிமையான பாதுகாப்பை கொடுத்தார். ஒரே ஒரு தடவை தான் பாத்தீங்கன்னா 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தையிலேயே அவளுக்கு கொஞ்சம் அந்த லேஸ்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. அதில் 1.5 வயசுல ரொம்ப அவள் பாதிக்கப்பட்டா வயிற்று வலின்னு சொல்லி. அப்போதான் இந்த நம்மாழ்வார் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவளுக்கு இந்த தடுப்பூசி போடுறதுக்கு தான் நான் ஹாஸ்பிட்டல் போவேன். மற்றபடிக்கு ஆண்டவர் அவ்வளோ அழகா வெலனோடு கூட கர்த்தர் நடத்தினார். அவருடைய காரியங்கள் என்னன்னா வயிற்றுல வந்து சரியான ஆகாரம் நான் புசிக்கலை. பிள்ளைய வயிற்றுல இருக்கும் பொழுது நிறைய பாடுகள் மத்தியில என்னுடைய ஊழியம் இருந்தது. பார்த்தீங்கன்னா இவளுக்கு குழந்தை வயிற்றுல வந்து திரும்பவே இல்லை. நாங்க மேல இங்க தலை அப்படியே இருந்துச்சு, திரும்பவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க குழந்தை திரும்பலன்னா அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ்லாம் சொன்னாங்க. பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆப்ரேஷனோட எனக்கு பயங்கர பயம். அழுது ஆண்டவருடைய சமூகத்துல தேவரே நீங்க தான்ப்பா எனக்கு இதை மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டாள் கர்த்தர் அமைதியா இருந்தார். அந்த பாடுகளின் வழியாய் நடத்தினார். பிள்ளை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தோம். எடுத்த உடனே குழந்தை ரொம்ப வீக்னஸா இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷனரி ஊழியம். அப்போ மிஷனரி ஊழியத்தில் ஒரு இடம் கிடைச்சது. நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங் தான் முதல்ல போயிட்டு இருந்தோம். மிஷனரி ஊழியத்துக்கு வந்துங்க பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு அம்மா ஒரு தாயார் இருக்கிறாங்க, கில்கால் காஸ்பல் மிஷனரின்னு சொல்லி. அவங்க ஒருத்தவங்களுடைய நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போகிறவங்க வீட்டில் உடைய அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் கத்தோட ஊழியத்தை செய்யணும்னு வாஞ்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் அந்த அம்மாட்ட போங்க, அவங்களுக்கு குடும்பமாக ஒரு இடம் கொடுப்பாங்க. சென்னை பட்டணத்தில் சுற்றில இருக்கிற கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 26 கிராமங்களை அந்த அம்மா வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ஆவடிக்கு மாதம் மாதம் ப்ரேயர் போயிட்டு வருவோம். ஆவடி டேங்க் ஃபேக்டரி கிட்ட.
அப்போ அவங்க சொல்லி நாங்க அந்த இடத்துக்கு போனோம். போகும்போது அந்த அம்மா சொன்னாங்க, கை குழந்தைய வச்சிருக்கியம்மா, எப்படி உங்களால வந்து அதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. 1 வயசு தான் அவளுக்கு பர்த்டே கொண்டாடணும். அதுக்கு மறு மாசமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. பயங்கர நெருக்கம், வாடகை கட்ட முடியாதபடியான ஒரு நெருக்கத்தின் பாதை. ஆண்டோட சமூகத்துல நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்து எங்களுடைய இந்து குடும்பத்துல இருந்து வந்தபடினாலே மந்திரக்கட்டில இருக்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகாதபடிக்கு வந்தேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருந்தப்போ அதை விட்டுட்டு வந்துட்டேன். ஊழியத்துக்காக வரணும் அப்படின்னு சொல்லி சார் கிட்ட சொல்லாம நின்றுட்டேன். இங்க லட்சுமி கோயில் இருக்க சேவா மெட்ரிகுலேஷன்ல தான் ஆண்டவருக்காக ஊழியம் சொல்லி நான் சொல்லிக் கொள்ளாம நின்றுட்டேன். அது தப்பு, நம்ம இப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளை நம்பி கொடுத்துருக்காங்க, ஆனா நம்பி வந்துட்டேன் வெளியே. அப்ப சார் போன் பண்ணி சொன்னாரு, நீங்க வாங்கம்மா அப்படி. அவங்களுக்கு கிறிஸ்துவ சாவனன்றதுனால அவங்க சொன்னாங்க, ஊழியம் செய்யிட்டே நீங்க என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம், அதான் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அது ஒத்துக்கொள்ளாதபடிக்கு வந்து தேவ சமூகத்துல காத்திருந்த நிறைய ஊழியக்காரர்கள் போய் வேற சபை ஊழிய ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் சிரிச்சு கிண்டல் பண்ணாங்க, நீங்க என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க, நாங்க ஆம்பளைங்க நாங்களே நிக்க முடியல, நீங்க வேற இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேசாம அப்ப என்னோட தீர்க்க தரிசன ஊழியத்தை ஒரு பாசம் சொன்னாரு, பேசாம தலையில துணி போட்டு ஏகாம சபை மாதிரி பலிபீடத்துல ஒரு ஓரத்துல உட்காந்துக்கமா, ஒரு மைக்கு தரேன், அமாவாசை பேர்ல எங்க சபையில் நிறைய ஜனங்க வருவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு நான் காணிக்க கொடுக்குறேன், சபையெல்லாம் நீங்க நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகளின் மத்தியில ஆனால் தேவன் தந்த தரிசனத்தின்படி நடத்தினார். இந்த கில்பால் மிஷனரி ஊழியத்துக்கு போகும்போது அந்த தாயார் சொன்ன, குழந்தை கை குழந்தைய வச்சிருக்கியம்மா, மிஷனரி ஊழியர்னா உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு முதல்ல கேட்டாங்க. அம்மா எது இருந்தாலும் ஆண்டவருக்கான செய்வோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு குருட்டுத்தனமா என்னுடைய காரியம் என்னன்னா வேலை செய்யக்கூடாது, நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டோம், வேலைக்கு போகக்கூடாது, அதே சமயத்துல கர்த்தருடைய ஊழியத்தை மட்டும் தான் செய்யணும், தேவனால் மட்டுமே தான் போஷிக்கப்படணும், இப்படிதான் நினைச்சிட்டு என்ன பண்ண, கை குழந்தைய கூட்டிட்டு நான் என் கணவரும் போனோம்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்தீங்கன்னா அந்த சுவர்கள் பூசப்படாதபடிக்கான ஒரு ஆலயம், பின்னாடி வந்து ஊழியர்காரர்களுக்கு ஒரு வீடு, ஒரு சின்ன ரூம், ஒரு கிச்சன் ரூம், வந்து உள்ளே தண்ணி வரும், லெட்டின் பாத்ரூம் வெளியே இருந்துச்சு, ஃப்ரண்ட்ல வந்து ஆலயம். ஆனால் அந்த சுவர்கள்லாம் பூசப்படாதபடி இருந்தது, உள்ள மட்டும் பூசியிருந்தாங்க, சுத்தி சுவர்கள் பூசப்படாம இருந்தது. நிறைய டியூப் லைட்லாம் அந்த ரவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் மூடப்படாம இருந்தது. அதை உள்ள போய் பார்த்தேன், ஆலயத்தை பார்த்தானே எனக்கு சரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்பொழுது காலையில எந்திரிச்சு வந்தீங்கன்னா படியில எல்லாம் பாம்புங்க படுத்திருக்கும். அந்த இடத்துல பாம்புகள் நிறைய நடமாட்டம் பாத்தீங்கன்னா. காஞ்சிபுரத்துக்கு முன்பதாக சுகுமார் சத்திரம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துலதான் ஊழியங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு 4 இடத்த கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. 4 இடத்துல இல்லை, நீங்க எந்த இடம் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ நீங்க போய் இருங்க, ஆனா என்ன நடந்தாலும் ஆண்டுக்காக நீங்க வைராக்கியமா நிக்கணும் அப்படின்னு. காலேஜ் பாயெல்லாம் எடுத்து அப்படி தட்டினா அப்படியே கருந்தேல்கள் அப்படியே கொட்டி ஓடும். அந்த ரவுண்ட்ல எல்லாம் இவ்வளவு பெரிய பள்ளி தலைங்க தெரியும், அது பள்ளி இவ்வளவு பெருசு இருக்கும், தலைங்கெல்லாம் அப்படி இருக்கும். நானும் ரொம்ப பயப்படுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலை கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன். அழுவ ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும். ஆனால் பெலனோடு கூட இருந்தது 2 வருஷம். அவன் கரண்ட் கரண்ட் இல்லைங்க, சுத்தமா அந்த கரண்டே இருக்காது. நான் அப்பா வீட்டுல நல்லா ஜாலியா இருந்தவன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு என்று சொல்லுகிறேன். இதுவரைக்கும் கூட ஒரு குடத்துல தண்ணியை தூக்கினது கிடையாது. நான் இதுவரைக்கும் இடுப்புல ஒரு குடம் தண்ணி தூக்கினது இல்லை. அப்படி வளர்ந்து எனக்கு தெரியல, அது அப்படின்னு தெரியல, அவரோட பலவீனமா இல்ல என்னன்னு தெரியல. அப்படி வளர்ந்து அங்க போன மிஷன் ஊழியத்துல பாம்புகள் மேயுது. என் கணவர் கொஞ்சம் தைரியமான பாம்பு அடிப்பாரு, டெய்லியும் ஒரு பாம்பை அடிச்சு தூக்கி போடுவார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்யறது. இப்ப ஆண்டவர் எனக்கு அமைதியா இருந்தார், கர்த்தர் அமைதியா இருந்தாரு. ஆண்டவரே உங்களோட ஊழியத்துக்காகத்தானே வந்தேன், தேவையா இருக்கேன், என் குழந்தைய வச்சுட்டு எப்படி காப்பாத்தலாம், எங்களுக்கு ஒரு சேதமும் படுத்தாது. இப்படி 1 வருஷம் அங்க இருந்தோம். மறுபடியும் மகாதேவி மாரி மங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம், அந்த இடத்துல நம்ம சுசு போனோம். அந்த கரண்ட் இல்ல, சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த காட்டு செடி தான் ஃபுல்லாவே இருந்தது. அது பாத்தீங்கன்னா முள் செடி, பயங்கரமான ஒரு அக்கினி, வெயில் நேரம் உஷ்ணம், எனக்கு எல்லாமே புதிதா இருந்தது. என் அழுகையே கண்ணீரும் எல்லாம் எப்படி மறைச்சுன்னா ஒரு ரத்த கண்ணீரை போல மறைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன். இன்னொரு கொடுமை என்னன்னா, 1 வயசு ஆகி குழந்தை நடக்கவே இல்லை, முட்டிலேயே தவழ்ந்து வருவான். முட்டியில ரத்தம் தேஞ்சு போற அளவுக்கு தேஞ்சு கொஞ்சம் இருந்து அந்த பிளட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படி. ஆனா அந்த தாயார் சொன்னாங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கீங்கம்மா, ஆண்டவர் நீங்க கண்டிப்பா அவளை நடக்க வைப்பாரு. கிட்டத்தட்ட 1.25 வயசு வரைக்கும் அவள் நடக்கவே இல்லை, முட்டிலேயே தான். இங்க இருந்து இந்த சபையினுடைய 3 பங்கு தான் அந்த ஆலயம், இந்த சபையினுடைய 3 பங்கு ஆலயம். இந்த பலிபீடத்துல இருந்து முட்டியே வருவான். எனக்கு அழுகையும் கண்ணீருமா இருக்கும். அங்க அவ்வளவு லேசுல அந்த கிராமத்து ஜனங்க வரமாட்டாங்க. ஒரு பக்கம் நல்ல உயர்ந்தவங்க, ஒரு பக்கம் தாழ்ந்தவங்க. இவங்க வந்தா அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்தா இவங்க வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழி. ஆண்டவரே நான் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு ஆண்டவரை கிட்ட பயங்கரமா அழுத, கண்ணீர் விடுச்சு. ஆண்டவர் அமைதியா இருந்தார். 2 வருஷமும் பயங்கரமான ஒரு காரியம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவளவீடு அப்படின்னு சொல்ற கிராமத்துல என்ன மாத்தினாங்க. அங்க கரண்ட் இருக்குமா, தண்ணி இருக்கும், நீங்க அங்க போங்க அப்படின்னா. அங்கேயும் பயங்கரமான பாம்புகள் நிறைந்தேடும். உண்மையாவே மிஷினரி ஊழியர்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். உண்மையா அவங்கள மாதிரிலாம் ஒரு ஆண்டவர் அவர்களை உருவாக்கிட்டார். அவ்வளவுதான். அந்த சாணத்துக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சாதாரணமா இருக்க போய் நிக்கவே முடியாது. ரொம்ப மிகவும் வேதனையா இருந்து அப்புறம் அந்த தாயார்கிட்ட போய் சொன்னாங்க, என்னால என்னால இருக்க முடியலம்மா, நான் போயிடுறேம்மா அப்படின்னு. அங்கிருந்து அப்புறம் சரி நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்ப மனசு இல்லை, அதனால அனுப்பிட்டாங்க. பிள்ளை ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஊழியர்கள் போயிட்டாங்க. எனக்குள்ள பயம், அந்த திகழ் இருந்துட்டே இருந்தது. வெளியே பாத்ரூம் வர முடியாது. பாம்பை கூட மெரிச்சிடுவோம். அந்த மாதிரி மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல பள்ளங்கள் நிறைய இருக்கும். இந்த பள்ளங்களுக்குள்ள எல்லாம் பாம்புகள் தங்கி இருக்கும். சென்னைக்கு சுத்தி இவ்வளவு கிராமங்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். சென்னைனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நல்ல வசதியான இடம் இருக்கு. ஆனா இந்த சென்னைக்கு சுத்தி இருக்கிற கிராமங்கள் இவ்வளவு பாடுகள் இருக்கா. இப்ப நான் முதல்ல ஊழியக்காரங்க மீட்டிங் மாசத்துல உதவி வச்சாங்க. போகும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட ஊழியக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா என்னை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்க கணவர் இறந்துட்டாரு. அவங்கதான் அந்த 26 ஊழியத்தை மிஷனரி ஊழியத்தை அவங்க எடுத்து நடத்தினாங்க. அப்ப என்னை கூப்பிட்டு அவங்க எல்லா பாஸ்டர்கிட்டையும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது எல்லா பாஸ்டரும் வந்து சிரிச்சாங்க என்னை பார்த்து. நாங்க இந்த சின்ன பொண்ணை போய் கூட்டம் வச்சிருக்காங்க, இவ எப்படி சபையை நடத்துவா, எப்படி தைரியமா நடத்துவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நகைத்தார்கள். மிக வேதனையா இருந்தது. எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு என் குழந்தை 2 வருஷத்துக்கு, அந்த 2 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கவே இல்லை. இன்னைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன், நீ நடக்கிறது ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ பிள்ளைகள் வந்து தாயின் கருவில் எனக்கு பிறக்கும் போது எப்படி இருக்கிறாங்க, சப்பானியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீ நடக்கிறாங்க ஆண்டவருடைய கிருபை. அதாவது தேவன் அந்த ஊழியத்தை விட்டு வெளியே வந்துட்டு 1 வாரம் நீங்க தங்கி இருக்கும் போது எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சபைக்கு போகாம இருக்க முடியாது, ஓய்வு நாள் போகாம இருக்க முடியாது. அம்மா நம்முடைய யாகமா சபைக்கு தான் ஓடுவேன். வேறாக்கா சபைக்கு முன்னமே போயிட்டு அங்க தேவ சமூகத்துல காத்திருப்பேன். அதான் அந்த ஊழியர்களை போட்டு மறுபடியும் நம்ம சபைக்கு போக வேண்டாம், பக்கத்துல இருக்க சபைக்கு போ. ராஜா அண்ணாமலை நகர்ல தான் வீடு கிடைச்சது அங்க இருந்து வர்றதுக்கு. அது ஒரு பெரிய சாட்சி. என் சகோதரி இடத்துல போய் அழுதேன், எனக்கு அட்வான்ஸ் காசு கொடுங்கக்கா, நான் இங்க வரணும், என்னால அங்க இருக்க முடியல, குழந்தை வச்சுட்டு அழுதேன். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோ எதுக்குமே போக முடியாது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அந்த சர்ச்சில இருந்து நடந்து வெளியே வரும். 5 கிலோமீட்டர். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம டோல்கேட்டுக்கு போறவங்களுக்கு அது எவ்வளவு தெரியாது. டோல்கேட் வரைக்கும் நடக்கணும். நடந்து வந்தாதான் நம்ம பஸ் ஸ்டாண்ட பார்க்க முடியும், நிறைய மனுஷர்களை பார்க்க முடியும், கடைகளை பார்க்க முடியும். அந்த மாதிரி அழுதேன். எங்க அக்கா ஒருத்தவங்களை காமிச்சு கொடுத்தாங்க. ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அவர்கிட்ட வாங்கிக்கணும். அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு. அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. 20,000 ரூபாய் என் கையில கொடுத்தாரு. கொண்டு வந்து நான் வாடகை எடுத்து வீட்டுக்கு இங்க வந்து 1 வாரத்துக்குள்ளே தேவன் அப்படியாக ஆலயத்து கொடுத்து மகிமை நடத்தினார். ஆனால் உண்மையாகவே இந்த பிள்ளையை தேவன் கேட்ட உடனே கொடுத்தாங்க. பாப்பாக்காக ஜெபம் பண்ணீங்க. அவங்க ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கு, அது எனக்கு மிக பாரமா இருக்கு. தயவு செய்து குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாக ஒப்பு கொடுத்த பிள்ளை இன்னைக்கு அவன் நடக்கிறான்னா ஆண்டவருடைய இறக்கம் தயவு தான். இன்னைக்கு 13 வயசு ஆகுது. போன வருஷம் அக்டோபர் மாசம் அந்த அம்மா வயசுக்கு வந்தாங்க. ஆண்டவர் எல்லா தேவைகளும் நேர்த்தியா சந்திச்சார். படிப்பின் காரியம் எல்லாம் அவளுக்கு எந்த ஒரு குறை வைக்காதவங்க, எந்த ஒரு நான் சொல்றது எல்லாமே இருக்கு. A to Z வரைக்கும். ஒரு பொம்மை கூட சரிங்க, அந்த மிஷன் ஊழியத்துல இருக்க அந்த கிராமத்துல இருக்க பிள்ளைங்க ஓடி உங்களுக்கு இது இவ்வளவு பொம்மைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இவன் நாளைக்கு வந்து நீ ஊழியத்துக்கு போய் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒண்ணுமே நீ வாங்கி தரலன்னு சொல்லக்கூடாதுக்காக தேவன் சகலத்தையுமே சந்திச்சார். அவளை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், 2 மூட்டை பொம்மைங்க இருக்கும் உட்கார்ந்து விளையாடுறதுக்கு. ஆண்டவரே எல்லாமே அவளுக்கு சந்திச்சார். மருத்துவமனை போய் படுக்காதபடிக்கு நல்ல நடமாட வச்ச தேவன் இதுவரைக்கும் அவளை தாங்கி வழி நடத்தின என் எஜமானனுக்கு, ஊழியக்காரியாகிய என்னோடு கூட கரம் பிடிச்சு என்னை நடத்தி வந்த என் தேவாதி தேவனுக்கு, பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சோதரங்களை இந்த வேளையில ஏறெடுக்கிறேன். தேவன் தொடர்ந்து அவளை நடத்தணும். உங்களுடைய ஜெபம் எனக்கு கண்டிப்பா வேணும். பிள்ளைக்காக உங்களுடைய தனி ஜெபங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த சாட்சியிலே மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் எல்லாம்.